தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த புண்ணிய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 62:22 உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, ஆம், அவர் அந்த இடத்துல சொல்லும் பொழுது புதிய வானமும் புதிய பூமியும் என்னாலும் நிலைக்கிறது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று சொல்லுகிறாராம். ஒரு நீதிமானுக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவனுக்கு தேவன் கொடுக்கின்ற பாக்கியத்தை பாருங்கள். அவன் என்றைக்கும் நிலைநிற்பான், அவன் சந்ததி என்றைக்கும் நிலைநிற்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நிலைத்து நிற்கிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உங்களை கர்த்தர் மாற்றுவாராம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற வானமும் பூமியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது காணப்படாமல் போகுமாம். ஆனால் புதிய வானம் புதிய பூமி அவருக்கு முன்பாக நிலைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை போலத்தான் உங்கள் சந்ததி எனக்கு முன்பாக நிலை நிற்கும். வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் ரட்சிக்கப்பட்ட சந்ததி தேவனோடு என்றைக்கும் இருக்கும். இந்த பாக்கியம் பெற்ற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.